இதை பார்க்கலாம். கானையு கப்பிரு ஃபில் ஈதைனி, அல்லாஹின் தூதர் அவர்கள் 2 பெருநாள் தினத்தின் தக்பீர் சொல்வார்கள். ஃபில் ஊலா சபஅன் கபுலல் கிராத்துக்கு முன்பாக 7 தக்பீர். கிராத்னா சூரத்துல் ஃபாத்தியா ஓதுவதற்கு முன்பால் 7 தக்பீர்கள். ஃபில் ஆஹிரத்தி மற்றொரு ரகாயத்தில் ஹம்சன் கபுலல் கிரா, அதுவும் கிராத்துக்கு முன்னால் 5 தக்பீர்கள் கூறுவார்கள் என்று தெளிவாக இடம்பெற்றிருக்கிறது. அதாவது முதலாவது ரகாயத்தில் கிராத் ஓதுவதற்கு முன்பாக சூரத்துல் ஃபாத்தியா ஓதுவதற்கு முன்பாக 7 தக்பீர்களையும், 2வது ரகாயத்தில் சூரத்துல் ஃபாத்தியா ஓதுவதற்கு முன்பாக 5 தக்பீர்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இதில் மக்களிடத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு தவறு என்னன்னு சொன்னால், அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் சொன்னவுடன் 2 தக்பீர்களுக்கும் இடையில் முதல் அல்லாஹு அக்பர் என்பார், அதுக்கடுத்து இன்னொரு அல்லாஹு அக்பர் என்று சொல்லுவார். இந்த 2 தக்பீர்களுக்கு இடையிலையும் சில துவாக்களை சிலர்கள் செய்கிறாங்க. இதுக்கு நபிமொழிகள் எந்த ஆதாரமும் கிடையாது. அல்லாஹ் அக்பர் என்று சொன்னால் நம்மளும் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லணும், அடுத்து அல்லாஹ் அக்பர் என்று சொன்னால் நம்மளும் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லணுமே தவிர இடையில் எந்த விதமான துவா சொன்னதாக நபிமொழிகள் எந்த ஆதாரமும் கிடையாது. அதனால நம்ம இடையில எந்த துவாக்களும் ஓதக்கூடாது. அப்புறம் ஒரு சிலர்கள் என்ன செய்கிறாருன்னா, ஒவ்வொரு தக்பீர்களுக்கும் கைகளை உயர்த்தி என்ன செய்கிறாங்க, திரும்ப கட்டி கொள்கிறார்கள். இதுக்கும் நபிமொழிகளில் எந்த ஆதாரமும் கிடையாது. அல்லாஹ் அக்பர் என்று சொன்னால் அவர் இமாம் அல்லாஹ் அக்பர் என்று சொன்னால் நம்ம அல்லாஹ் அக்பர் கையை கட்டிக்கொண்டே சொல்ல வேண்டுமே தவிர அவிழ்த்து திரும்பவும் கைகளை உயர்த்தி கட்ட வேண்டும் என்பதற்கு எந்த நபிமொழிகளிலும் ஆதாரமும் கிடையாது. அதனால் அவர் சொல்லும்போது நம்மளும் என்ன சொல்லிக்கணும், அவர் சத்தமிட்டு சொல்லுவார், நம்ம சத்தம் இல்லாமல் சொல்லிக்கொள்ள வேண்டும். மீண்டும் நினைவூட்டுகிறோம், அவர் 7 தக்பீர்கள் சொல்லுகின்ற பொழுது சத்தமிட்டு சொல்லும்போது நம்மளும் மனதுக்குள் சத்தம் இல்லாமல் சொல்லிக்கொள்ள வேண்டும். 2 தக்பீருக்கு இடையில் எந்த விதமான துவாக்களும் கிடையாது. அதே போன்று கைகளை அவிழ்த்து கட்டுவது என்பதற்கும் இந்த ஆதாரமும் கிடையாது. அதனால் நபிமொழிகள் என்ன இருக்கிறதோ அதை மட்டுமே என்ன செய்யணும், நாம் பின்பற்றி தொழ வேண்டும்.